ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பிரபலமான பாட்டு நிகழ்ச்சியில ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம திவினேஷ் தாங்க. குட்டி, குட்டி குழந்தைகள் சூப்பரா அருமையா பாடிட்டுருக்காங்க. இருந்தபோதும் பார்த்தீங்கன்னா, திவினேஷ் பார்த்தீங்கன்னா, சூப்பரா அருமையா பாடிட்டுருக்காரு. சென்னையை சேர்ந்த இவரு பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல கலக்கிட்டுருக்காரு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ்க்கான இறுதிப் போட்டிக்கு போறதுக்கான 5 போட்டியாளர்கள் தேர்வெடுத்திருந்தாங்க நடுவர்கள். குறிப்பா பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்கள் வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா, 10 குழந்தைகள அருமையா கூட்டிட்டு வந்து பாட வச்சுட்டுருந்தாங்க. இதுல இறுதிப் போட்டிக்கு முதலாவது ஆளா பார்த்தீங்கன்னா, நம்ம திவினேஷ் அவர்கள் போயிருக்காங்க. அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமதி போயிருக்காங்க. அப்புறம் யோகாஸ்ரீ பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. கரூர் மாவட்டத்தை சேர்ந்த இவங்க சூப்பரா அருமையா பாடி போயிருக்காங்க. 5வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடும் போட்டி நிலவுச்சு. 4வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பா நம்ம ஹேமமித்ரா அவர்கள் போயிருக்காங்க. வெளிநாட்ட சேர்ந்த இவங்க சூப்பரா போயிருக்காங்க. 5வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அடுத்த வாரத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவர்கள் ஒத்தி வச்சிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, திவினேஷ் அவர்கள் சூப்பரா பாடி, குறிப்பா பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 10 முறை கோல்டன் பஸர் அப்படின்னு சொல்லப்படுற தங்க மலைய பரிசா பெற்று இறுதிப் போட்டிக்கு சும்மா ஜம்முன்னு போய் உட்காந்துருக்காருங்க. அடுத்து யோகாஸ்ரீ போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சூப்பரா அருமையா போயிருக்காங்க. ஸ்ரீமதி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, பிரபலமான நிகழ்ச்சியில போயிருக்காங்க. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா, இறுதிப் போட்டிக்கு போயிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, திவினேஷ் போனதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறீங்களோ, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யோகாஸ்ரீ பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில அவங்க ₹10,00,000 மதிப்புள்ள முதல் பரிசு வெல்வாங்களா? இல்ல திவினேஷ் வெல்வாரா? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் நாங்க ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். திவினேஷ் பிடிச்சவங்க மட்டும் திவினேஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இறுதிப் போட்டிக்கு போவாரா? ₹10,00,000 மதிப்புள்ள வீட்ட வெல்வாரா? அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.